ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்னா ஜேகே டயர் சிக்ஷா சாரதி ஸ்காலர்ஷிப். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிலிட்டி என்ன, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் என்ன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்காலர்ஷிப்க்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக உங்களோட பேரண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்களா இருக்கணும். நீங்கள் ப்ரீவியஸ் அகடமிக் இயரில் 55% மார்க்காவது ஸ்கோர் பண்ணியிருக்கணும். உங்களோட ஃபேமிலி இன்கம் 5 lakhsக்குள்ளே இருக்கணும். ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரகாண்ட், கர்நாடகா, தமிழ்நாடு இந்த ஸ்டேட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் யூஜி கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 25,000, ஜென்ரல் யூஜி கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15,000 ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அட்மிஷன் லெட்டரு, ப்ரீவியஸ் இயரோட மார்க் ஷீட்ஸு, ஃபீஸ் ரெசிப்ட்டு, போனஃபைடு சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு, பேங்க் பாஸ்புக்கு, உங்கள் பேரண்ட்டோட கமர்ஷியல் டிரைவிங் லைசன்ஸு இதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த ஸ்காலர்ஷிப் நம்ம யூஜியில் இருக்கிற எந்த இயர் ஸ்டூடெண்ட் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் அப்ளை பண்ணுங்கிறதுல ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் போய் படி ஃபோர் ஸ்டடி அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இதில் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே மேலே 3 லைன்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே லைவ் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சர்டு ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு இங்கே ஜேகே டயர் சிக்ஷா சாரதி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு தேர்ட் ஒன் கொடுத்துருப்பாங்க. இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்காலர்ஷிப்போட எலிஜிபிலிட்டி, பெனிஃபிட்ஸு, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை நோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன்இன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி இந்த படி ஃபோர் ஸ்டடி போர்ட்டலில் நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு, இல்லை உங்கள் மெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போர்ட்டலில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இங்கே கிரியேட் அன் அக்கௌண்ட்னு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட அகடமிக் டீட்டெயில், கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீட்டெயிலு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th 12th மார்க் ஷீட்ஸு, உங்களோட ப்ரீவியஸ் செமஸ்டர்ஸோட மார்க் ஷீட்ஸ் இருந்தால் அந்த மார்க் ஷீட்ஸு, ஃபீஸ் ரெசிப்ட்டு, போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டலில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரே ஒரு டைம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்கமிங் டேஸில் வர எல்லா ஸ்காலர்ஷிப்ஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் டைரெக்டாக. திரும்ப திரும்ப ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அதே மாதிரி இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணுற ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு சம்டைம்ஸ் வீடியோ இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க ஆன்லைனில். அந்த இன்டர்வியூக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆர் மெயிலில் அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. எந்த டேட்டில் எந்த டைமில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறது. இன்டர்வியூ அப்படின்னா அதுக்கு நம்ம சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டான கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. எதுக்காகனா அப்ளை பண்ண பர்சன் நீங்கள் தானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி இந்த போர்ட்டல்லேருந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஜிபே நம்பர், ஆதார் நம்பர், ஓடிபி இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க உங்களை பர்சனலாக கால் பண்ணி கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த போர்ட்டலையே ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் இன்டர்வியூ அந்த டைமில் அட்டன் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அவங்க திரும்ப உங்களுக்கு ரீஷெடியூல் அனுப்புவாங்க. இல்லை நீங்கள் எந்த டைம் அவைலபிளாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கான மெசேஜஸும் அவங்க அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் திரும்ப அந்த ஆன்லைன் இன்டர்வியூ அப்படிங்கிறத அட்டன் பண்ணிக்கலாம். இது எல்லா ஸ்காலர்ஷிப்ஸ்க்கும் ஆன்லைன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அவங்க ஆன்லைன் இன்டர்வியூங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களோட ஜிபே நம்பர், ஆதார் நம்பர், ஓடிபி இந்த விஷயங்கள் கேட்குறப்ப மட்டும் கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. இந்த போர்ட்டல்லிருந்து அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த போர்ட்டல் இருந்து தான் உங்களை காண்டாக்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.